அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம உடனடியாக கவனம் கொள்ள வேண்டிய எஃப்எம்சிஜி செக்டாரில் உள்ள பங்குகளை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதில் ஒரு 4 பங்குகளை பற்றி பார்த்துருக்குறோம். மீதி இருக்கிற 3 பங்குகளை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த முதல் வீடியோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 5ஆவதாக நம்ம பார்க்க இருக்கிற பங்கு கோல்பால் என்று அழைக்கக்கூடிய கோல்கேட் பால்மோலிவ். இந்த நிறுவனம் கோல்கேட் டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், மவுத் வாஷர் இந்த மாதிரி பல சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். இந்த பங்கின் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும் பொழுது இந்த பங்கின் மார்க்கெட் கேப் ஒரு 80,000 கோடி மதிப்புள்ள ஒரு லார்ஜ் கேப் நிறுவனம். இந்த பங்கின் தற்போதைய PE ரேஷியோ 54 என்கிற அளவில் இருக்கிறது. இந்த பங்கின் டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.04 என்கிற அளவில் இருக்கிறது. அதாவது சொத்து மதிப்புடன் ஒப்பிடும் பொழுது இந்த பங்கின் கடன் அளவு மிக மிக குறைவு. அதேபோல் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 396 என்கிற அளவில் இருக்கிறது. அதாவது இந்த பங்கு ஈட்டுகிற லாபத்தை வைத்து இவர்களால் 396 மடங்கு கடனுக்கான வட்டியை செலுத்த முடியும் என்பதே இதன் அர்த்தம். இந்த விவரங்களை எதற்கு இங்கே பகிர்கிறோமையானால், இந்த பங்குகள் வளர்ச்சி அடிப்படையில், வியாபார அடிப்படையில் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாவிட்டாலும் வலுவான அடிப்படை கொண்ட மற்றும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கொண்ட மிக வலுவான பங்குகள். இந்த பங்கின் செயல்திறனை பார்க்கும் பொழுது சேல்ஸ் கிரவுத் என்பது கடந்த 10 வருடங்களாக 5%, 5 வருடங்களாக 5%, 3 வருடங்களாக 5% மட்டுமே உள்ளது. ஆனால் ப்ராஃபிட் கிரவுத், அதாவது லாபத்தில் வளர்ச்சி என்பது 10 வருடங்களாக 11%, 5 வருடங்களாக 12%, 3 வருடங்களாக 9% ஓரளவுக்கு சீராகவே உள்ளது. இந்த வீடியோவில் உள்ள அனைத்து பங்குகளின் சார்ட்டுமே மந்த்லி பேசிஸில் எடுக்கப்பட்ட சார்ட். அதாவது இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பார், அதாவது ஒரு கட்டமும் ஒரு மாதத்தை குறிக்கிறது. இந்த பங்கின் சார்ட்டை பார்க்கும் பொழுது இந்த பங்கின் விலை கடந்த மாதம் 3800 என்கிற உச்ச அளவை எட்டி தற்பொழுது 2950 என்கிற அளவில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அருமையான முதலீட்டு வாய்ப்பாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் பங்கு பிரிட்டானியா. இந்த பிரிட்டானியாவை பற்றி நான் யாருக்கும் சொல்ல அவசியமில்லை. ஏனென்றால் அனைத்து வகையான பிஸ்கட்டுகளையும் இந்த பிரிட்டானியா நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். இந்த பங்கின் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கும் பொழுது இந்த பங்கின் மார்க்கெட் கேப் 1,20,000 கோடி என்கிற அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக். இந்த பங்கின் தற்போதைய PE ரேஷியோ 56 என்கிற அளவில் இருக்கிறது. டெபிட் டு ஈக்விட்டி 0.86, அதாவது 1 என்ற அளவிற்கு கீழே உள்ளது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 25.1 என்கிற அளவில் இருக்கிறது. இந்த பங்கின் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது இந்த பங்கின் சேல்ஸ் கிரவுத், அதாவது விற்பனையில் வளர்ச்சி என்பது கடந்த 10 வருடங்களாக 9%, 5 வருடங்களாக 9%, 3 வருடங்களாக 8% உள்ளது. அதேபோல் இந்த பங்கின் ப்ராஃபிட் கிரவுத், அதாவது லாபத்தில் வளர்ச்சி என்பது கடந்த 10 வருடங்களாக 19%, கடந்த 5 வருடங்களாக 13%, கடந்த 3 வருடங்களாக 5% என்கிற அளவிலும் உள்ளது. சமீப காலமாக இந்த பங்கின் லாபத்தில் வளர்ச்சி என்பது குறைவாக உள்ளது. இது ஒரு தற்காலிக நிகழ்வு. இது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த பங்கின் சார்ட்டை பார்க்கும் பொழுது இந்த பங்கின் விலையானது கடந்த சில மாதங்களுக்கு முன் 6400 என்கிற உச்ச அளவை எட்டி தற்பொழுது 5000 என்கிற அளவில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல பையிங் லெவல். இறுதியாக நாம் பார்க்க இருக்கும் பங்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த நிறுவனத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல அவசியமில்லை. ஏனென்றால் இந்த நிறுவனத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். இந்த நிறுவனம் அனைத்து வகையான சோப், ஷாம்பு, டீ, வாஷிங் பவுடர், ஹார்லிக்ஸ் போன்ற அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறது. இந்த பங்கின் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கும் பொழுது இந்த பங்கின் மார்க்கெட் கேப் ஒரு 5,79,000 கோடி என்கிற மதிப்புள்ள ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். இந்த பங்கின் தற்போதைய PE ரேஷியோ 56 என்கிற அளவில் இருக்கிறது. டெபிட் டு ஈக்விட்டி 0.03, அதாவது 1க்கு மிக 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 குறைவாக உள்ளது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 36 என்கிற அளவில் உள்ளது. இந்த பங்கின் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது சேல்ஸ் கிரவுத், அதாவது வியாபாரத்தில் வளர்ச்சி என்பது கடந்த 10 வருடங்களாக 8%, கடந்த 5 வருடங்களாக 10%, 3 வருடங்களாக 10% ஓரளவுக்கு சீராகவே உள்ளது. அதேபோல் ப்ராஃபிட் கிரவுத், அதாவது லாபத்தில் வளர்ச்சி என்பது கடந்த 10 வருடங்களாக 11%, 5 வருடங்களாக 11%, 3 வருடங்களாக 8% உள்ளது. பிரிட்டானியாவில் பார்த்தது போலவே இந்த பங்கிலும் லாபத்தில் வளர்ச்சி என்பது சமீப காலமாக குறைவாக உள்ளது. இது தற்காலிகமானது. இந்த பங்கின் சார்ட்டை பார்க்கும் பொழுது சென்ற மாதம் இந்த பங்கு 3000 என்கிற உச்ச அளவில் வர்த்தகமாகி தற்பொழுது படிப்படியாக இறங்கி 2480 என்கிற அளவில் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த FMCG செக்டாரில் பல பங்குகள் இருந்தாலும் நாம் பார்த்த இந்த 7 பங்குகள் வலுவான அடிப்படை மற்றும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கொண்ட பங்குகளாக கருதப்படுகிறது. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. ஏதேனும் சந்தேகம் இருப்பவர்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட கருத்துக்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.
தாங்களும் இதை பயனுள்ளதாக கருதினால் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் உபயோகம் உள்ளதாக இருக்கும் என்று கருதினால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வெளியிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனடியாக வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.